திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆண்டவரே நீர் நல்லவர், எப்போதும் எங்களுக்கு நல்லதையே நீர் வைத்திருக்கிறீர். உமது அருட்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இன்று 7வது நாளிலே நாம் இருக்கிறோம். முதல் நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிறவர் என்பதை குறித்தும், 2வது நாளிலே முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும், 3வது நாளில் கடவுளிடத்தில் திரும்புகிறவன் தாழ்மையோடு தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதையும், 4வது நாளிலே விசுவாசத்தோடு அவரை தேட வேண்டும் என்பதையும், அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையாய் செயல்படுவதை அனுபவித்து, நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த காரியம், இந்த இருதயத்திலே சிநேகம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் தியானித்தோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். தயவு செய்து 1 தீமோத்தேயு 1 வசனத்தை வாசிக்கிறேன். தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றினின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு பவுலடியார் வழியாக கற்றுக் கொடுக்கிற பாடம், ஒரு தூய்மையான உள்ளத்திலிருந்து பிறக்கிற அந்த அன்பு வெளிவேடமற்ற விசுவாசம், நல்ல மனச்சான்று, இவைகளிலிருந்து ஒரு தூய்மையான அன்பு பிறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த உலகத்துல பற்றாக்குறை, இந்த உலகத்துல ரொம்ப இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்னதுதான்? அன்பு. யாரும் யாரையும் அன்பு செய்வதற்கு தயாராக இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல, எனக்கு சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல போன் மூலமாக சொல்லுவாங்க, பிரதர் 10,000 இல்லை 20,000 ரூபாய் கொடுக்குறேன், யாராவது எங்க அப்பா அம்மாவை கவனிக்கிறதுக்கு நீங்க ஆள் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கறத பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பணத்தை கொடுத்து விட்டால் போதும் என்ற ஒரு மனநிலைக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதனும் அன்புக்கு பதிலாக இந்த உலகத்துல எதையாவது கொடுத்து எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நான் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கடவுள் அன்பாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அதனால நாம் வாசித்தோம், நாம் கடவுளுடைய இயேசுவின் சீடர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துவது எப்படி அப்படின்னா, ஒருவர் நாம் மற்றவரிடம் காட்டும் அன்பிலிருந்துதான் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள், கண்டுபிடிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 நாளிலும் நான் இந்த இருதயத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் அன்பாய் இருக்கிறார். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும் என்பதை பார்க்கும் பொழுது, இந்த அன்பு, இறைவனுடைய அன்பு எதை நோக்கி காணப்படுகிறது? இந்த அன்பு நிறைந்த இருதயம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னா, தயவு செய்து நீங்க வாசித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் திருப்பாடல் 11 7வது வசனம். நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகிறார், அவர் தம் திருமுகத்தை நேர்மையானவர் காண்பர். கை தட்டுங்க பாப்போம்.
அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். கடவுள் யாரு சொல்லுங்க? கடவுள் யாரு? கடவுள் அன்பானவர். பிரைஸ் தி லார்ட். இந்த மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, நீதியை ஆண்டவர் நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எதை நேசிக்கிறாரா? நீதியுள்ள ஆண்டவர். அவர் யாருன்னா அவர் தான் நீதி. அந்த நீதியுள்ள ஆண்டவர் எதை நேசிக்கிறாரு அப்படின்னா, அவர் நீதியை நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தமிழ்ல ஒரு பழமொழி அழகா சொல்லுவாங்க, என்னது? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்போ கடவுள் யாரு அப்படின்னா, அவர் நீதியுள்ளவர், நீதியுள்ள இறைவன். பைபிள் சொல்லுகிறது அவர் நீதியுள்ளவர். அப்ப நீதியுள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, நீதியாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாம் ஒவ்வொருவரும், அதனால இந்த வார்த்தையை பாருங்க, இந்த வார்த்தையை திரும்ப நான் வாசிக்கிறேன். ஆண்டவர், நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகிறார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையானவர்கள் காண்பார்கள். அப்ப கடவுளை யார் பாப்பா? நேர்மையானவர்கள் தான் பார்க்க முடியும். இந்த உலகத்துல நம்ம நிறைய நேரங்களை நினைக்கிறோம், நம்ம கடவுளுக்கு விருப்பமானது என்ன. நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டு வரேன். கடவுளுக்கு விருப்பமானது என்ன அப்படின்னா, நாம நினைக்கிற மாதிரி வீண் ஆடம்பரங்களை கடவுள் விரும்புவாரா? சொல்லுங்க, விரும்புவாரா? நாமளா ஒரு யுக்தியில இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பயணித்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது எல்லா இடத்துலையுமே, எல்லா சர்ச்சிலையுமே, எல்லா ஆலயங்களிலும், எல்லா விதமான வழிபாட்டு முறைகளிலுமே இப்படிப்பட்ட ஒரு மனநலம் இருக்கு. நம்ம ஆண்டவருக்கு அப்படின்னா, கடவுளுக்கு அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமா கட்டணும். பிரைஸ் தி லார்ட். நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்த பொழுது, தாவீது தான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட விரும்பினாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தாவீது ஆலயத்தை கட்டும்படி ஒரு விருப்பப்பட்டாரு. அவர் சொல்றாரு, நானோ இவ்வளவு அழகான இடத்துல இருக்கிறேன், என் ஆண்டவரோ ஒரு கூடாரத்தில் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி மனம் விட்டு புலம்புன ஒரு மனுஷன் தான் தாவீது. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் கை எப்படி இருக்குது? இரத்த கரை படிந்து இருக்கிறது. அல்லேலூயா. உன் கை எப்படி இருக்குதுப்பா? இரத்த கரை படிந்திருக்கிறது. இந்த இரத்த கரை படிந்த கையால நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டேன், உன் மகன் சாலமோன் கட்டுவார்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. தாவீது ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுறதுக்காக அவரு சேர்த்த தங்கம், இன்னைக்கு தங்கத்தோட விலையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, தங்கம் எவ்வளவு சேர்த்தாருன்னா 5000 டன்னுக்கு மேல. பிரைஸ் தி லார்ட். எத்தனை டன்? 5000 டன்னுக்கு மேல அவர் தங்கத்தை சேர்த்தாராம். சாலமோன் காலத்துல அதை விட கூட தான் போட்டு சாலமோன் ஆலயத்தை கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. சாந்து கூட, நம்ம சாந்து வைக்க பாத்தீங்களா, அதுல கூட தங்கம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். சரி, இப்படிப்பட்ட அந்த கட்டப்பட்ட ஆலயத்தை சாலமோன் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆண்டவர் கொடுத்த திட்டத்தின்படி அவர் ஆலயத்தை கட்டுகிறார். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ கட்டுற இந்த பிரம்மாண்டமான ஆலயம், உலகம் பார்த்து வியக்க போற இந்த ஆலயம், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ எனக்காக தங்கம், அது இது, வைரம், வைடூரியம், எல்லா ஸ்ட்ரக்சரையும் வச்சு நீ கட்டுற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ என் வழியிலிருந்து நீ வழி பிறண்டு போனால், என் முன்னால, என் திரு முன்னிலிருந்து நீ எப்ப ட்ராக் மாறுறியோ அப்பொழுது இந்த ஆலயம் இடிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கிறாத, நீ என் வழியில நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய கட்டளைகளிலும் தேவனுக்கு பிரமாணிக்கம் உள்ள பிரியமான பாதையிலும் அவன் பயணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எப்படியும் வாழலாம், என்னமும் செய்யலாம், இது கிறிஸ்தவம் கிடையாது. இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம எதையாவது செஞ்சு என்னமாவது பண்ணிட்டு போலாம்ங்கிறது உலக ஜனங்களிடம் இருக்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அந்த மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். அல்லேலூயா. கடவுளுக்கு ஏதாவது நேர்ச்ச பலி கொடுத்துட்டோம்னா, இன்னைக்கு வரை நம்ம கிறிஸ்தவங்க எப்படி இருக்கோம்னா, மற்றவங்க செய்யற மாதிரியே அதையும் இதையும் வாங்கி தடவிக்கிட்டே போட்டுக்கிட்டு போறதுல தான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
கொளுத்துற மெழுகுதிரிய கூட சிலர் விட மாட்டேங்காங்க. எனக்கு அன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு, நீங்கள் எங்களுடைய ஜெபக்கூடத்திற்கு வாருங்கள், வரும்பொழுது வீடுகளிலேயே உங்களுடைய வீட்டிலே மெழுகுதிரிகளை வாங்கி உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் 3 முறை மேலும் கீழுமாக தேய்த்து கொண்டு வந்து நீங்கள் கொளுத்து விட்டால் நீங்கள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்படுமா? குருட்டு பையன், இவனுக்கு போதிச்சது யாருன்னு தெரியல. எங்க இருந்து இப்படிப்பட்ட கள்ள போதனைகள் வருகிறது என்று தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஒரு 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு மெழுகுதிரிய வாங்கி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர நீ தேய்ச்சிட்டு அதை கொண்டு போய் எங்க அவங்க வச்சிருக்கிற அந்த ஜெப இல்லத்துல கொண்டு போய் கொளுத்து விட்டால் எல்லாம் சரியா போயிருமா? போகுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சரியா இருக்கும். ஏன்னா இதே நம்பிக்கை எங்க இருக்குன்னு நான் சில இடத்துல மெழுகுதிரி கொளுத்த இடத்துல பார்ப்பேன். சிலர் இங்க இருந்து தடவிக்கிட்டே இருப்பாங்க. முந்தி மெழுகுதிரி கொளுத்துறதுடைய அடையாளம் என்னன்னு சொன்னாங்கன்னா, இருதயத்தில் உள்ள வேண்டுதலை சொன்னாங்க. அப்படிதானே? நீங்க சின்ன பிள்ளையில ஒரு மெழுகுதிரியவோ 2 மெழுகுதிரியவோ அம்மா கொண்டு போய் மாதாவுடைய இல்லைன்னா ஆண்டவருடைய ஆலயத்துல கொளுத்தும் போது பயபக்தியோட ஜெபம் பண்ணி, இறைவா, மாதாவே, ஆண்டவரே, சூசேப்பரே, என் மனசில் உள்ள இந்த வியாகுலம் எல்லாம் ஒப்பு கொடுக்கும்படி இந்த மெழுகுதிரியை கொளுத்துனாங்க. இப்ப என்ன பண்றாங்க? திஷ்டி கழிச்சு கொளுத்துறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப மெழுகுதிரி என்ன செய்யறாங்க? நீங்க இந்துக்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா திஷ்டி கழிச்சு அவங்க என்ன செய்வாங்க? ஒரு ஓலை கொட்டகையில, ஓலை சரி ஓலை பெட்டியில சில காரியங்களை போட்டு வெளியே என்ன செய்வாங்க? எங்க சொல்லுங்க, கொளுத்துவாங்க. வெள்ளிக்கிழமை ஆனா கொளுத்துவாங்க. அது அவங்க நம்பிக்கை. ஆனா அவன் வெளியே கொளுத்துறது நீ எங்க கொளுத்துற? ஆலயத்துல பீடத்துல வந்து கொளுத்திட்டு போற. அட பாவி மக்க, உன வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வரும்? பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க மனதுல உலகத்துல உள்ள சில காரியங்களை வைத்து இது கடவுளுக்கு பிரியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒன்னே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு பிரியமானது பலிகள் அல்ல. ஆண்டவருக்கு பிரியமானது இந்த உலகத்தில் உள்ள மாலையும், உலகத்தில் உள்ள வழிபாடும், உலகத்தில் உள்ள சில காரியங்களும், என்ன ஆடம்பரம் இது இல்ல. ஆண்டவர் விரும்புவது மனுஷன் நீதியாய் நடக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் எப்படி நடக்கணும்? நீதியாக நான் வாழணும், நீதியாக நான் நடக்கணும். நீதி இல்லாத இடத்தில் கடவுள் இருக்க மாட்டார். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, ஆண்டவர் நீதியை விரும்புகிறார், அவர் நேர்மையாளர்கள் அவருடைய முகத்தை காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நான் இந்த வசனத்தை படித்த பொழுது தயவு செய்து உங்களுடைய வேதாகமங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து வாசியுங்கள். உபாகமம் இணை சட்டம் 16ஆம் அதிகாரம். உபாகமத்திலே இணை சட்டம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. நீதியை திரித்த, வாசிக்கப்பா. நீதியை திரித்து விடாதே, ஒருதலை சார்பாக செயல்படாதே, கையூட்டு வாங்காதே, ஏனெனில் கையூட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும், நேர்மையாளின் வழக்கை புரட்டி போடும். நீதியை, ஆம் நீதியை மட்டுமே நிலைநிறுத்து, அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உடைமையாக்கி கொள்வாய். கை தட்டுங்க பாப்பா. நீ எப்ப நல்லா இருப்ப, உன் ஜெபம் எப்ப கேட்கப்படும்னா நீதியை கடைபிடிக்கும் போது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்ப ஆசீர்வாதமா இருக்க முடியும்? நீங்க எப்ப நல்லா இருக்க முடியும்? நான் எப்ப நல்லா இருக்க முடியும்னா, எப்பொழுது நாம் நீதியை நோக்கி பயணிக்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேத பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 34ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். 12வது வசனம். 34 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையாகவே கொடுமையை இறைவன் செய்ய மாட்டார், நீதியை எல்லாம் வல்லவர் புரட்ட மாட்டார்.
பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, இன்னைக்கு அக்கிரமத்துக்கு பஞ்சமே இல்லை. இந்த உலகம் முழுசும் பாருங்க, எல்லாம் அக்கிரமம், அநீதி. கடவுள் பயம், கடவுளுக்கு அஞ்சனும், ஆண்டவர் இருக்கிறாரு அவர் அப்படிங்கிறதுல இல்லை. கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டே மனிதர்கள் ஏராளமான பாவங்களை செய்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுமை என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு. இந்த வார்த்தையை பாருங்களேன், ஆண்டவர் இறைவன் என்ன செய்ய மாட்டாரு, உண்மையாகவே கொடுமையை இறைவன் செய்ய மாட்டார். நீதியை எல்லாம் வல்லவர் புரட்ட மாட்டார். நீதியை எல்லாம் வல்லவர் என்ன செய்ய மாட்டாரு, புரட்ட மாட்டார். ஆனா இன்னைக்கு உலகத்துல பாருங்க, இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ உலகத்துல இன்னைக்கு நீதிக்கு புறம்பான காரியங்களுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாம் நீதிக்கு புறம்பா தான் இருக்குது. இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தயவு செய்து நம்முடைய இருதயத்தை நாம் சரி செய்யணும். அல்லேலூயா. நீங்க இருதயத்தை சரி பண்ணாம வெளியரங்கமான காரியங்களை மட்டும் சரி பண்ணிட்டு இதுதான் ஆண்டவருக்கு பிரியம், இதுதான் மாதா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை போல பரிதாபமான நிலைமை வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 9ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளணும். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். வாசிக்கலாம். நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கிறீர், என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர். கடவுள் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு சொல்லுங்க? கடவுள் அரியணையில் எப்படி இருக்கிறாரு? அவர் நீதியுள்ள நடுவர். அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கணும், அவர் யாரு? நீதியுள்ள நடுவர். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்களேன், நமக்கு ஆண்டவர் அழகான அந்த மன்னிப்பின் உவமையை சொல்லி கொடுப்பாரு. நீங்க பிறகு படிச்சு பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல ஒருவன் 10,000 தாலந்து கடன் வாங்கியிருந்தானா? 10,000 தாலந்து கடன் வாங்கியிருந்தான். ஒரு நாள் அவனுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் அந்த எஜமான் வந்து கேட்டுட்டு சொன்னாரு, 10,000 தாலந்து நீ வாங்கியிருக்கிற, உன் கணக்கை முடிக்கலன்னா நீ என்ன செய்ய, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்ன செய்வேன், சிறையில் அடைப்பேன். இந்த மனுஷன் கண்ணீர் விட்டு அழுதான், கதர்னான். உடனே அவர் பார்த்தார், அவன் மேல இரக்கம் பாராட்டினாரு. அவனுடைய எல்லா கடன் பத்திரத்தையும் ரத்து செய்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா கடன் பத்திரத்தையும் ரத்து செய்தார். அல்லேலூயா. ஆனா அவன் என்ன பண்ணான்? நேர வீட்டுக்கு போறான். போற வழியில அவன்கிட்ட 100 தாலந்து கடன் பட்டிருந்த ஒருத்தன் பார்த்துட்டான். பார்த்த உடனே சங்க பிடிச்சி நெரிச்சு, ஏலே இத்தனை நாள உன்னதானே தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனை கொடுமைப்படுத்தி அவன் வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு கதவை அடைச்சி அவனை அவன் வீட்டாரையும் தன்னுடைய இடத்துல கொண்டு வந்து அடைச்சு வச்சான். அவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம பெரிய டேலண்டான ஆள்னு. இந்த தகவல் அந்த தலைவனுக்கு, எஜமானனுக்கு கிடைத்த பொழுது எஜமான் என்ன சொன்னார் தெரியுமா? அவனை எனக்கு கூட்டுவாங்கப்பான்னு சொல்லி அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீ அவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இரக்கம் காட்டியிருக்கணும். இதான நீதி. ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய அந்த நீதியை நீ தவறிட்ட. அந்த நீதியை தவறனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் கண்டந்துண்டமாக வெட்டி இருளில் தள்ளப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பாருங்க, கடவுள் என்ன மன்னிக்கணும், ஆண்டவர் எனக்கு இரக்கம் காமிக்கணும், ஆண்டவர் எனக்கு தயவு காமிக்கணும், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கணும். இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு பேசுறமே, நாம் தேவனுடைய நீதியின்படி வாழ்கிறோமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், நீதியின் பாதையில் நாம் பயணிக்க வேண்டும். ஆமென். ஏன்னா அவர் யாருன்னா நீதியின் நடுவராய் அவர் இருக்கிறார். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது மீண்டும் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்கிறேன். சங்கீதம் திருப்பாடல் 11ஆம் அதிகாரம், அந்த சங்கீதம் 11 நீங்கள் 7 மீண்டும் வாசிங்க. நீதியுள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரா? நேரிய செயல்களை விரும்புகிறார். சொல்லுங்க, நீதியுள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம் கடவுள், நல்ல வாய்த்தார் சொல்லுங்க, நம் கடவுள், நம் ஆண்டவர் நீதியுள்ளவர். நிதி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நிதியவே பாக்குறாங்க. நீதி. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தேடுறது கூட நீதிக்காக தேடுறாங்களா, நிதிக்காக தேடுறாங்களா? சொல்லுங்க. ரெண்டு பக்கம் இருக்கு. ஒண்ணு நிதிக்காக தேடுவது. இன்னைக்கு நிதிக்காக கடவுள் விற்கப்படுகிறார். நிதிக்காக கடவுள் என்ன செய்யறாரு? விற்கப்படுகிறார். இன்னைக்கு இயேசுவை விற்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. அல்லேலூயா. அவர் நீதி உள்ள ஆண்டவர் இல்ல, நிதி உள்ள ஆண்டவராக மாறிவிட்டார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா என் கடவுள், நம் கடவுள் யாருன்னா அவர் நீதியுள்ள ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆண்டவர் யாரு? நல்ல சொல்லுங்க. நீதி உள்ள ஆண்டவர். அவர் நீதி உள்ளவர். நேர்மையானவற்றை அவர் விரும்புகிறார். இதுதான் நம்முடைய சத்தியம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பகுதியை நாம் வாசித்த பொழுது தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் முதல் அதிகாரம் 9வது வசனம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு. ஒரு மனிதன் நீதியை எப்படி கடைபிடிப்பது, எப்படி நேசிப்பது, இந்த நீதி உள்ள இருதயத்தை நாம் பெறுவது எப்படின்னா வாசிங்க. நீதியே கவனிங்க எல்லாரும். எபிரேயர் 9வது வசனம் வாசிங்கம்மா. நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. நீதி தான் யாருக்கு விருப்பம்? சத்தமா சொல்லுங்க. நீங்களும் நானும் போடுற பெரிய தங்கம்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம பண்ணுகிற எந்த காரியமும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு என்னதான் விருப்பம்? நீதிதான் அவருக்கு விருப்பம். வெளி அடையாளங்கள் அவருடைய விருப்பம் அல்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீதியே உம்முடைய, சொல்லுங்க, நீதியே உமது விருப்பம், அநீதி என்னது? அநீதி உமக்கு வெறுப்பு. நான் இந்த ரெண்டு பகுதியை நான் பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேவன் மனுஷனிடத்திலே விரும்புவது அவர் நீதியை விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நீதியை விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க நீதியை. சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நீதியை விரும்புறார். ஒவ்வொரு மனுஷனும் அவன் குடும்பத்துல அவன் வாழ்ற வாழ்க்கையில நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள வாசகங்கள், ஒருவேளை இன்னைக்கு நமக்கு திருப்பலியில உள்ள முதல் வாசகம் என்னது சொல்லுங்க? மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க? அநீதிக்கு விலை போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் எதனால் நிரம்பி இருக்கிறது என்றால் அநீதிகளாலும் பாவங்களாலும் நிரம்பி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீதியே தேவனுடைய விருப்பம்னா அநீதியையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறார். சொல்லுங்க என்ன செய்றாரு? ஒரு மனுஷன் அக்கிரமம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு தாறுமாறா வாழ்ந்து கொண்டு இருப்பதை ஆண்டவர் வெறுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் மனிதர்கள் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பண்ணும் பொழுது அதை ஆண்டவர் வெறுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த உலகத்திலே கடவுளுக்கு முன்பாக, இறைவனுக்கு முன்பாக ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நம்ம ஜனங்கள் எப்படி வாழ்றோம் அப்படின்னா, ஒரு பக்கம் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி, இன்னொரு பக்கம் நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க மீட்கப்பட்டுட்டோம் அப்படின்ட்டு, இன்னொரு எல்லாரும் பைபிள் எடுத்துட்டோம், அதனால நம்ம எல்லாரும் ரொம்ப பரிசுத்தவான் பரிசுத்தவதி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். டெய்லி நான் பூசைக்கு போறேன், டெய்லி கோயிலுக்கு போறேன், அதனால நான் ரொம்ப நல்லவன். சிலர் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்குலாம் போக மாட்டேன் பிரதர், ஆனா எனக்கு என் மனசாட்சிக்கு தெரியும் நான் ரொம்ப யோக்கியமான ஆளு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியும் நான் யாரு, நான் நல்லவனா கெட்டவனான்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கே சொல்லுங்க தெரியும்னு ஒரு சுய ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா பைபிளை வாசிக்கணும். நீங்க யாரு, நான் யாருன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா தயவு செய்து நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய தொடுதலை ஆண்டவர் தர வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா.
எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். முதல் அதிகாரத்தில் 4வது வசனம் எடுத்து வாசிங்க. ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம் இது. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நிறைந்த மக்களினமா? நல்ல கவனிக்கணும். என்ன நிறைந்த மக்களினம்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிக்கணும். என்ன மக்களினமா? ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம் இது என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன மக்களினம்? நான் உங்களுக்கு பின்னால கொஞ்சம் விளக்கங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த பகுதியை கொஞ்சம் உங்களுக்கு முதல் காரியம் சொல்றாரு. ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வாசிங்க. அநீதி செய்வோரின் கூட்டம் இது. இந்த கூட்டம் எப்படி இருக்கு? அநீதி. ஒன்னும் எல்லாமே அக்கிரமம் தாங்க. எல்லாம் அக்கிரமம், எல்லாம் அநியாயம், எல்லாம் ஃப்ராடுத்தனம், ஒண்ணுமே பாக்கி கிடையாது. எல்லாம் அதான் செய்யுது. சரி, மூன்றாவது வாசிங்க. தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது. கேடுகட்ட மக்கள் இவர்கள். ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள். இஸ்ரவேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள். அவருக்கு அந்நியராய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நாங்க யாரு? கடவுளின் பிள்ளைங்க, நாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். நாங்க கடவுளுடைய பிள்ளைங்க, நாங்க மாதா எங்களுடைய தாய். புனிதர்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு புனிதரையும் நம்ம திருச்சபை நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கு? இன்னைக்கு புனிதர் எல்லாம் கடவுளா மாத்திட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடத்துல புனிதர்கள் ஒவ்வொரு புனிதரையுமே யாரா மாத்தியாச்சு? புனிதரை தெரிகிற அளவுக்கு யார தெரியல, இயேசுவை தெரியாத அளவுக்கு மாத்திட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கோடி அற்புதரான அந்தோனியார் கடவுளா? சொல்லுங்க கடவுளா இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு நமக்கு அந்தோனியாரை தெரியற அளவுக்கு யாரை தெரிய மாட்டேங்குது? இயேசு ஆண்டவரை தெரிய மாட்டேங்குது. நல்லா கவனிக்கணும். திருச்சபையுடைய தலையாய பணி என்னன்னா இயேசுவை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதுதான். கைதட்டுங்க பாப்பா. திருச்சபை அதனாலதான் அதனுடைய பணியை திருச்சபை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா சில நேரங்களில் சிலர் அப்படியே ட்ராக் மாறி அப்படியே மெல்ல எங்கேயாவது போயிருந்தாங்க. அங்க ஒரு ப்ராப்ளம். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு அழகான ஒரு அருட்தந்தை ஒரு சின்ன கருத்தை எழுதுகிறார். கொடியேற்றுவதற்கு கூட்டம் இருக்கிறது, ஆனால் ஆலயத்தில் திருப்பலி பார்ப்பதற்கு. சொல்லுங்க, கொடியேற்றுவது முக்கியமா திருப்பலி முக்கியமா? சொல்லுங்க. ஏங்க பேசணும்னு எது முக்கியம்? முக்கியமானதை விட்டு விட்டார்கள். முக்கியமானதை திருப்பலியை விட்டாச்சு. திருப்பலிக்கு போக மாட்டோங்க, திருப்பலியில பங்கெடுக்க மாட்டோங்க, முழு பூசை காண்பது இல்ல. ஆனா பாருங்க, மரியே வாழ்க மாதா சொல்லுவாங்க. எப்பா நீ யாருப்பா, யார் பெத்த பிள்ளையோ தெரியலையே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வழிபாட்டில் இன்னைக்கு ஒரு அருள் நிறைந்த மரியை சொல்ல தெரியாத கிறிஸ்தவங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பகல்ல ஒரு தங்கச்சி வந்தாங்க, ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணுவோம், ஒரு 33 அருள் நிறைந்த மரியை சொல்லுங்க. நீங்களே சொல்லிருங்க பிரதர், பரவாயில்ல, உரிமையா சொன்னா நீங்களே சொல்லிருங்க, எனக்கு சேர்த்து நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம பாருங்க, ரொம்ப பக்தியான ஆளுக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா தாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாவம் நிறைந்த மக்களினம் இது. எப்படி சொல்றாரு? நீங்க உண்மையை உணர்ந்து கொள்வீர்களோ உணர்ந்து கொள்ளலையோ, நம்மளை சுத்திலும் அல்ல, நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வீடுகளிலும் எது நிறைந்திருக்கிறது? பாவம் நிறைந்திருக்கிறது. கடவுளுடைய இறையாட்சிக்கு, இறைவனுடைய ஆட்சிக்கு உரிய எந்த காரியம் இல்லைங்க. எல்லாவனும் அக்கிரமம் பண்றான், எல்லாவனும் குடிக்கிறான், எல்லாரும் கும்மாளம் போடுறான், என்னென்ன அட்டூழியம் பண்ண கூடாதோ எல்லாத்தையும் துணிச்சலா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம் இது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, அநீதி செய்கிற கூட்டம், அநீதி செய்வோரின் கூட்டம், தீச்செயல் புரிவோரின் வழிமரபு, கேடுகட்ட மக்கள் இவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள். யாரை புறக்கணிச்சிட்டாங்க? சத்தமா சொல்லுங்க, யாரை புறக்கணிச்சிட்டாங்க? பைபிள் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், பாவங்களை அறிக்கையிடுகிறவன் தான் வாழ்வடைவான். ஆனா இன்னைக்கு பாவ சங்கீதனம் பண்றதுக்கு மனசு இல்ல, திருப்பலியில பங்கெடுக்கிறதுக்கு மனசு இல்ல, மனம் மாறுவதற்கு மனசு இல்ல. நாங்க பண்றத துணிச்சலா பண்ணுவோம்னு அநேகர் மனநிலையில எப்படி இருக்காங்கன்னா பிடிவாதம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்களேன், பாவம் நிறைந்த மக்களினம், அநீதி செய்வோரின் கூட்டம், கேடுகட்ட மக்கள் என்று ஆண்டவர் இந்த உலகத்துல கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மக்களாகிய நம்மை ஆண்டவர் இவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா ஆண்டவரே இந்த பகுதியில் நமக்கு காண்பிக்கிறார். தயவு செய்து 21வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தையை. இந்த பைபிளை வாசிக்கும் போது நல்லா எடுத்துக்கணும்னு. உண்மையாய் இருந்த நகரம் எப்படி இருந்துச்சா? நல்லா சொல்லுங்க, எப்படி இருந்துச்சா? உண்மையாய் இருந்த இந்த நகரம் எப்படி விலை மகள் போல் ஆயிற்று. முன்பு அந்த நகரில் நேர்மை நிறைந்திருந்தது, நீதி குடிகொண்டிருந்தது, இப்போது கொலை பாதகர் மலிந்துள்ளனர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. காமனா ஆண்டவர் நம்மை நோக்கி அவருடைய வார்த்தை அனுப்புகிறார். உண்மையாய் இருந்த நகரம் இப்ப எப்படி ஆயிட்டான்? விலை மகளை போல மாறிவிட்டது. அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையாய் இருந்த நகரம், நீதியா இருந்த நகரம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பாவத்தின் கூடாரமாய் மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையிலே நீங்க லேசா யோசித்து பாருங்க. சவேரியார் நடந்து வந்த இந்த பாதம் பட்ட இந்த பூமியில இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரமாணிக்கமானவர்கள், கடவுளை தேடுகளுடைய கூட்டம் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் மனசாட்சியை நீங்க திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே, கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்களுடைய எண்ணிக்கை கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? சொல்லுங்க. ஏங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பரிதாபமான நிலைமைக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாம் ஒரு பெரிய பரிதாபமான நிலைமையில போறோம். கடவுளுடைய நீதியை விட்டு நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வருங்கால ஜெனரேஷனும் எதை நோக்கி போறாங்கன்னா தெய்வத்தை விட்டு விட்டார்கள், கடவுளை விட்டு விட்டார்கள். நல்ல கவனிங்க. உங்க பிள்ளைங்க இன்னைக்கு எதுல முங்கி கிடக்காங்க தெரியுமா? எதுல முங்கி கிடக்காங்க? செல்போன், ஆபாசம், ஆபாசத்திற்குள்ள முங்கி கிடக்குறாங்க. சின்ன வயதுல பெண் பிள்ளைகள் தவறான தோழமைகளோடு இருக்கிறார்கள், தவறான நட்புகளோடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தவறான பாதையில பயணிக்கிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த உண்மையா இருந்த நகரம் எப்படி ஆயிடுனா விலை மகளை போல மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்ற வருத்தமான வார்த்தையை பாருங்க. நேர்மை நிறைந்திருந்தது, நீதி குடிகொண்டிருந்தது, இப்பொழுதோ கொலை பாதகர் மலிந்து விட்டனர். என்ன பெரியடா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல ஈவு இறக்கம்லாம் இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஈவு இறக்கத்துக்கு இடமே இல்ல. நாங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். அந்த வீட்டுல போனோம்னா பாத்தீங்கன்னா நல்ல மாட மாளிகை மாதிரி வீட்டை கட்டியிருக்காங்க. அல்லேலூயா. ஆனா வீட்டுல அந்த இடம் யாருன்னா அந்த இடம் வந்து அந்த வீட்டினுடைய பெரியம்மா, அந்த அம்மா தான் வீட்டு பத்திரத்தெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். மகனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு
வீட்டை நல்லா ஜம்முன்னு கட்டிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா வீட்டை சுத்தி பார்க்க போனா பின்னால ஒரு தகர சீட்டுக்குள்ள ஒரு கிழவி, செத்து போற கிழவி கிடக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் கேட்டேன், ஏமா இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிருக்கிய, அட 3 பேர் தானே இருக்கிய, இந்த கிழவிக்கு இருக்கிற இடம் இல்லையா? இல்ல பிரதர், இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. ஒரு நாள் நீ நாரியே சாவ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தகர செட்டுக்குள்ள அந்த கிளவி வெயில், தகர செட்டு எப்படி இருக்கும்? நீங்க பேச மாட்டேங்கிறீங்களே. வெயில் எப்படி இருக்குது நம்ம ஊர்ல? நம்ம ஊர்ல ஊட்டி மாதிரி இருக்கா கிளைமேட்டு? ஊட்டி மாதிரி இருக்கும். எப்படிமா இருக்குது? ஆம்லேட் போட்டுடலாம், அப்படியே எடுத்து ஊத்தினோம்னா நம்மளே ஆஃப் ஆயிலாம் சாப்பிட்டுடலாம். அப்படி இருக்குது. நான் ரொம்ப வருத்தமா நினைக்கிறேன். ஆனா பாருங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இப்போ போட்டிருக்குது யெகோவா ரஃபா, யெகோவா ஈரே. எவரா வரலாம்? நீதி செத்து போனது, இரக்கம் செத்து போச்சு. நீங்க ஒரு நாள் நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க கூட இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் பழுவா உங்களுக்கு தெரிவாங்க. அல்லேலூயா. ஆனா செத்த பின்னால உங்களால அவங்கள மறக்கவே முடியாது. முடியுமா? நான் அன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன். அம்மாவுக்கு எனக்கு ஒரு தங்கை இருந்தா, 43 வயதுல, இப்பதான் சமீபத்தில் தான் இருந்தா. 43 வயது வரை அவள் மூல வளர்ச்சியே கிடையாது. அவள் யாருன்னே தெரியாது, எங்களை யாருன்னே தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா தான் எல்லாமே கவனிச்சாங்க. அவளை தூக்கி சமந்து சாப்பாடு ஊட்டி எல்லாமே. அப்போ போயிருந்தா எங்கள் அம்மா அப்படி இந்த இடத்தையே பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல தான் எங்கள் தங்கச்சி கட்டிலில் போட்டுது. எங்கள் அம்மா சொல்லுது, கொஞ்ச நாளைக்கு அவள் இருந்திருக்கலாம், எனக்கு பேச்சு துணைக்கு கூட நான் ஆளு இல்லை. ஆனால் ஒரு நேரம் சும்மா ஏதோ மனவேதனை சொல்லும், ஆண்டவரே எப்படியாவது இவளை என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க, எனக்கு நிம்மதியா கொஞ்சம் இருக்கட்டும். ஆனா அவ செத்து போயிட்டா, இறந்துட்டா. இறந்த பின்பு இப்ப எங்க அம்மா அந்த இடத்த பார்த்து பார்த்து சொல்லுது, ஆண்டவர் ஏன் தான் எடுத்தாரோ, கொஞ்ச நாள் அவ இருந்திருந்தா அவளையாவது பேச்சு துணைக்கு வச்சிருந்தாரு அப்படின்னு. நான் உட்காந்து யோசித்து பார்க்கிறேன். நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப கொடூரமாக நடந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். வயசானவங்கள்ட்ட கொடூரமா நடக்கிறோம், வீட்டில் உள்ள நோயாளிகள்ட்ட கொடூரமா நடக்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும் பொழுது நம்ம இருதயத்துல நம் கண் முன்பாக அத்தனை பேரும் அவர்கள் நிற்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சில வீட்டில் பாருங்க, பெருசுகளை தொந்தரவா நினைப்பாங்க. ஆனா அந்த பெருசு செத்ததுக்கு அப்புறம் அந்த வீடே பாலா போன மாதிரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அந்த கிழவிதான் மட்டும் வாசல்ல கிடக்கும். அந்த கிழவி தாங்க கிடக்கும். ஆனா அந்த கிழவி செத்து போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டை நான் போய் உள்ள போய் ஏதோ ஒரு திறந்த சந்த மடம் மாதிரி கிடக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உறவுகளை நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு பழுவா பார்க்கலாம், உங்க மாமியாரை பார்க்கலாம், மாமனாரை பார்க்கலாம், உங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க இல்லாம போனதுக்கு அப்புறம் அந்த இடமும், அவர்கள் தொட்ட இடமும், அவர்கள் நின்ற இடமும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். பார்க்குமா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பார்க்குமா? அந்த இடத்துல நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருமா? வருமா? நீங்க என்ன பேச மாட்டேங்கிறீங்களே? வருமா? வலிக்குமா? வலிக்குமா? செய்யாமல் விட்டதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா? கொஞ்சம் சோறு கொடுத்துருக்கலாமோ, கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்கலாமோ, கொஞ்சம் தூக்கிட்டு போய் கவனிச்சிருக்கலாமோ? ஞாபகத்துக்கு வருமா? வருமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க பலவீனம் குறைய குறைய, உங்களுக்கு வயசு கூட கூட இதனுடைய தாக்கம் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். நல்லா கவனிக்கணும். சும்மாலாம் இல்ல. நீ வாழ்ற நினைக்கிற வாழ்க்கையில் நினைக்கிற மாதிரி ஏதோ ஹெட்போனை காதுல வச்சுக்கிட்டு அப்படியே ஹாயா போயிடலாம் நினைச்சிடாத. இல்ல எதையோ டைம் பாஸுக்கு பார்த்துட்டு போயிடலாம் நினைக்காத. நீ வாழ்க்கையில செய்த ஒவ்வொன்றுக்கும் தேவனுக்கு முன்பாக ஒரு நீதியின் பட்டியல் இருக்கிறது. அதை எல்லாரும் ஃபுல் பண்ணியே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
அப்ப இந்த வார்த்தையை படிக்க மீண்டும் அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்துக்குள்ள போறேன். 23ஆம் வசனத்தை படிங்க. உன் தலைவர்கள் வன்முறையில் ஈடுபடுகின்றனர், திருடர்களுக்கு தோழராய் இருக்கின்றனர், கையூட்டு வாங்குவதற்கு ஒவ்வொருவனும் ஏங்குகிறான், திக்கற்றவர்களுக்கு அவர்கள் நீதி வழங்குவதில்லை, கைமண்ணின் வழக்குகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நீங்க பட்டியல் போட்டுக்கோங்க. ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சொல்றாரு இது கேடுகட்ட மக்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் நிறைந்த மக்களிடம் எப்படி போட்டிருக்கு? பாவம் நிறைந்த மக்களிடம் அநீதி செய்கிற கூட்டம், தீச்செயல் புரிவோரின் வழிமரபு, கேடுகட்ட மக்கள். இரண்டாவது சொல்றாரு உண்மையார் இந்த நகரம் எப்படி ஆயிட்டு விலைமகளாய் மாறிவிட்டாலே, நேர்மையார்ந்த இந்த ஜனங்கள் எப்படி பண்ணிட்டாங்க? கொலைபாதகர்களாக மாறிட்டாங்களே. மூன்றாவது சொல்றாரு ஏ டு செட், தலைவன்ல இருந்து கீழே வர எல்லாரும் என்னதான் பண்றான் சொல்லுங்க? லஞ்சம். பிரைஸ் தி லார்ட். அநீதி, அக்கிரமம், அநீதியான சம்பாத்தியம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா கவனிக்கணும், தயவு செய்து கவனிங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த 3 பாதைகளும் இன்னைக்கு பெருகி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தீமை செய்யறான், அக்கிரமம் செய்யறான், வயசு வித்தியாசம் இல்லாம பாவம் பண்றான், எல்லாரும் தண்ணி வண்டி ஆயிட்டான், எல்லாரும் விபச்சாரம் பண்றான், எல்லாரும் வேசித்தனம் பண்றான், எல்லாரும் ஒரு முடிவெடுக்கிறான், வாழ்ந்தா ஒரு நாள் வாழ்ந்தாலும் கோடீஸ்வரனா வாழ்ந்துடணும். அல்லேலூயா. இதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு சின்னவனும் பெரியவனும் முடிவெடுத்து வாழ்றான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இதனுடைய விளைவு என்ன இருக்கும்? விளைவு என்ன இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம செய்யறது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம செய்யற அநீதி யாருக்கும் தெரியாது. ஆனா வெளியே எப்படி இருக்காங்க? நீதிமான். சொல்லுங்க வெளியே யாரு? இயேசு சொன்னார் ஒரு அழகான வார்த்தை. நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனம் தயவு செய்து மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். நிறைய நீதிமான்களாக சிலர் இருக்காங்க, அவங்களுக்காக இந்த வசனம் வாசிக்கிறீங்களா? வெளிவேடக்காரரான மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு கேடு, ஐயோ உங்களுக்கு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றை விட்டுவிட குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றி விடுகிறீர்கள், ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு நீதிமான் வேஷம் போடுறவனுக்குலாம் என்னதுதான் சொல்லுங்க? நீதிமான் வேஷம் போடுறவன், நல்லவன் வேஷம் போடுறவன், இவனுக்கெல்லாம் ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீதிமானா நல்லவனா வெளியே ரொம்ப பயபக்தியாக ரொம்ப பவ்யமாக இப்படியெல்லாம் நாம இந்த உலகத்துல காண்பித்துக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த உலகத்திலே நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஒவ்வொரு அநீதிக்கும் நாம் கண்டிப்பாக விலை கொடுத்தே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு உன் இருதயத்தை என்னவா மாத்தணும்? நீதி உள்ள இருதயமா மாத்தணும். பிரைஸ் தி லார்ட். உன் இருதயத்தை சகோதரியே சகோதரனே எப்படி மாத்தணும்? நீதியுள்ள இருதயம். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதனாலதான் பாருங்க, சீராக்கின் எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து, வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சீராக்கி 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசியுங்கள். சீராக்கி 7ஆம் அதிகாரத்திலே பிள்ளாய் அநீதி என்னும் நிலத்தில், அநீதி என்கிற நிலத்தில் என்ன செய்யாத? விதைக்காதே, அப்போது அதை 7 மடங்கு நீ அறுவடை செய்ய மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைவேறு சொல்லுங்க அல்லேலூயா. நீ எந்த நிலத்துல விதைக்காத? நல்ல சொல்லுங்க, எந்த நிலத்துல விதைக்காத?
நீதியை விதைச்சா நீதிய அறுப்பீங்க. அநீதியை ஒருவன் விதைத்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும்? எதைதான் அறுப்பீங்க? ஒரு மனுஷன் அநீதியை விதைச்சா அதனுடைய பலன் என்னது? அநீதியை தான் அறுப்பான். அல்லேலூயா. அக்கிரமத்தை விதைச்சா அக்கிரமத்தை தான் அறுப்பான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து பைபிள்ல நீங்க ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நீங்க பாருங்க, வேதாகமத்திலே ஆண்டவர் காண்பித்த ஒரு பகுதி. பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். நீங்க வாசிங்க, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 அரசராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 அரசராகமத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இந்த பகுதியை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. 21ஆம் அதிகாரம் 1 அரசராகமம் 21. இந்த பகுதியை நான் ஜெபித்து, இந்த பகுதியை நான் காண்பித்து, நாம் இந்த பகுதியை சிந்தித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை அப்படின்னா 3 ஆசை இருக்கு. என்ன ஆசை? பெண், சொல்லுங்க. பெண் ஆசை இருக்கு, பொன்னாசை இருக்கு, மண்ணாசை. சொல்லுங்க, இருக்கா இல்லையா? பேச மாட்டேங்கிறீங்க. பொன்னாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. இந்த 3மே எங்க கொண்டு போறோம்னா இந்த 3மே அநீதிக்குள்ள கொண்டு போகும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நான் இந்த பகுதியை நான் வேகமா உங்களுக்கு காமிச்சிடுறேன். முதல்ல காமிக்கிறேன் மண்ணாசை. என்ன ஆசை? நீங்க மனுஷனுக்கு என்ன ஆசை இருக்கு? மண் ஆசைக்கு பஞ்சமே இல்லை. என்னதான் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் பாருங்க, என்னதான் சொன்னாலும் இந்த மண்ணாசை மனிதனை விட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. மண்ணுக்குள்ள போறவரை இந்த மண்ணாசை என்ன செய்யுது? தலைவிரிச்சு ஆடுது. அல்லேலூயா. எத்தனை ஏக்கர்ல வீடு கட்டினாலும் சரி, எத்தனை காரியங்களை செய்தாலும் சரி, என்னதான் பண்ணினாலும் மனுஷனுக்கு இந்த இருதயத்துல இந்த ஆசை வந்துகிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இதுல பைபிள் சொல்லுது, ஆகாபுன்னு ஒரு ராஜா இருந்தான். நான் வேகமா பாருங்க, இந்த பகுதி பாருங்க. ஆகாபுன்னு ஒரு ராஜா இருந்தான். இந்த ஆகாபு ராஜா என்ன பண்ணான்னா, அவன் வீட்டு பக்கத்துல, அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒருவனுக்கு திராட்சை தோட்டம் இருந்தது. அவனுடைய பேர் நாபோத். என்ன பேரு? மறந்துடக்கூடாது. என்ன பேரு? நாபோத். அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த திராட்சை தோட்டம் எப்படின்னா, அவங்க அப்பா, அவங்க தாத்தா எல்லாரும் இருந்தது. இப்ப இவனுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணணும்? வாங்கிடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு தெரிந்து, எனக்கு கொஞ்சம் ஒரு பகுதியில் போயிருந்த பொழுது ஒரு வீடு, நல்ல பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டியிருந்தாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீடு, சரி, ஒரு குடிசை வீடு. அப்போ அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். அப்போ அந்த அம்மா அழுது, பிரதர், இந்த பாருங்க, இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்காங்க, ஆனா எனக்கு இருக்கிறதே ஒரு 1.5 சென்ட் வீடு தான். பிரைஸ் தி லார்ட். இந்த 1.5 சென்ட் வீட்டுல நாங்க இருக்க முடியாதபடி என்ன பண்றாங்க? அவங்க என்னை துரத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்றாங்க. என் புருஷன், என்னுடைய பிள்ளைங்கள்லாம் இங்கதான் பிறந்தாங்க, என்னுடைய குடும்பம் இங்கதான் இருக்குது, எங்க அப்பா அம்மாலாம் இங்கதான் இருந்தாங்க. ஆனா எங்க மேல என்னமாவது பண்ணி கேஸை போட்டு, அதை போட்டு, இதை போட்டு எங்களை துரத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்றாங்கன்னு அந்த அம்மா அழுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க? அந்த ஏழை தாயினுடைய கண்ணீர், டெய்லி டார்ச்சர், ஏதாவது பண்ணி இருக்கிற சாக்கடையை உள்ள விடுவான், இருக்கிற குப்பையை அள்ளி போடுவான், பணம் இருக்குங்கிற திமிர்ல என்னெல்லாம பண்ணான். விளைவு என்ன தெரியுமா? அந்த ஏழை தாயோட கண்ணீர் அந்த குடும்பத்துல, இன்னைக்கு அந்த பெரிய வீட்டுல யாருமே இல்லை, அநாத பணமா அந்த வீடு அது போச்சு. அந்த வீட்டுல ஆள் தங்கல. தயவுசெய்து சொல்றேன், எளியவனுடைய கண்ணீருக்கு ஒரு நாள் நினைச்ச கூடாது, ஆளாகவே. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஏழைகளுக்கு தகப்பன் யாரு? ஏங்க சொல்லுங்க, ஏழையின் சார்புல ஆண்டவர் நிக்கார். சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க. நான் அந்த நாபோத்துடைய காரியத்தை நீங்க சொல்ல ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை இந்த பக்கத்துல யாராவது அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டோட மனம் திரும்பி வந்துடணும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஒருவேளை அன்னைக்கு நீ ஜாலியா இருக்கலாம், அன்னைக்கு ஒருவேளை அதை அபகரிக்கலாம் நினைக்கலாம், ஒருவேளை அன்னைக்கு உன் சார்பில் 100 பேர் வரலாங்க. ஆனா தைரியமா சொல்றேன், ஏழையோட கண்ணீர் உன் வாழ்க்கையில வந்த பின்னால உன் குடும்பம் நிலைச்சு நிக்கவே தைரியமா இதில் சொல்லிடணும். அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுதாள். ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு அதே இடத்துக்கு போன பொழுது இந்த ஏழை தாயோடைய வீடு அப்படிதான் இருக்குது. ஆனா அந்த வீடு, ஏமா உனக்கு தொந்தரவு கொடுத்தாங்களே சாமி, இந்த பாவி அழுதம் பாருங்க, நான் இன்னைக்கு நினைச்சு அழுறேன்,
நான் என் கண்ணீர் தான் அவங்கள பழிச்சிட்டோ என்னன்னு தெரியல சாமி. அந்த வீட்டில் ஆளே இல்லை சாமி, வீடு பூட்டி கிடக்கு, எல்லாரும் செத்து போயிட்டாங்க சாமி, ஒரு வாகன விபத்து, மொத்தம் போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நிப்பாருங்க. ஏழையையும் வறியவனையும் கைம்பெண்களையும் அனாதைகளையும் எவனாவது தீண்டி பாப்பான்னா அவன் சார்பில் தேவன் நிற்பார். அல்லேலூயா. இப்ப நாபோத்துடைய வாழ்க்கையில் வாங்க. நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஆகாபு கொள்ளை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். அவன் கேட்கிறான், உனக்கு என்ன பணம் வேணுமோ தர்றேன். அந்த நாபோத்து சொன்னாரு, எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க, எங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க, இங்கதான் நான் விளையாண்டுகிட்டு இருந்தேன், இததான் நான் எனக்கு சொத்தாவே இருக்கியா? இத கேட்ட உடனே அந்த ஆகாபுக்கு என்ன வரல தெரியுமா? சில பாருங்க, சிலருக்கெல்லாம் அடுத்தவங்க சொத்து அபகரிச்சாதான் என்ன வரும்? தூக்கமே வரும். பாருங்க, இத்தனை கோடி இருந்தாலும் சிலருக்கு ஒரு வேலை இருக்கு, தப்பா எடுத்துக்கிட கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த எனாம் கொடுக்கும்போது பாருங்களேன், சில நேரத்தில் எனாம் கொடுக்கும்போது, இலவசங்கள் கொடுக்கும்போது ஒருத்தர்லாம் சொல்றாரு, பாருங்க என்ன பணம் இருந்தாலும் அந்த வரிசையில் யார் இருக்கா? இவ்வளவு நிக்கிறா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை வாங்கணும்னு முடிவெடுத்து இந்த ஆகாபு தூக்கம் இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் மனைவி இருக்கா பாருங்க, அவள் பேரு இசபேல். அவ வந்து சொன்னா, அத்தான் உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கீங்க? அவன் சொன்னா, நான் நாபோத்துட்ட பேசினேன், அவன் ஒன்னும் தர்ற மாதிரி இல்லை. இதெல்லாம் பத்தி கவலைப்படாத, நல்ல ட்ரிங்க்ஸ் அடி, ஜம்முன்னு படுத்து தூங்கு போ அப்படின்ட்டு போயிட்டா. அடுத்த நாள் ஆளை செட் பண்ணி நாபோத்து மேல அபாண்டமான பழியை சுமத்தி கல்லெறிந்து கொன்றார்கள். என்ன செஞ்சாங்க? ஏன்னா இவங்க அதிகாரம் உள்ளவங்க, யாரு? ராணி இல்ல, ராஜா இல்ல, கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. இப்ப அவ வந்து சொன்னா, இனிமேல் அந்த நாபோத்தோட சொத்துக்கு பேசுறதுக்கு ஆளே கிடையாது, நீ எடுத்துக்கோன்னா. ஆனா ஆண்டவர் நீதி உள்ளவர். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் யாரு? உங்க அப்பா அம்மாவை நீ ஏமாத்தி சொத்தை வாங்கிடலாமா? வாங்கிடலாம், அதெல்லாம் ஈஸி. அண்ணன் தம்பி ஏமாத்தி என்ன செஞ்சிடலாம்? சொத்தை வாங்கிடலாம். உறவை ஏமாத்தி சொத்தை, கொடுக்காத காசை கொடுத்ததா சொல்லி நீ என்ன செஞ்சிடலாம்? வாங்கிடலாம். ஒருவேளை நீ ஜனத்துல சிலர் பாருங்க, வேலை வாங்கி தரேன்னா சொல்லி என்ன செய்றாங்க? காசை வாங்கி ஏமாத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தா அநீதி தான். பிரைஸ் தி லார்ட். வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், அநீதி. அல்லேலூயா. சில நேரங்களில் திருமணம் முடிஞ்ச 3 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் வரதட்சணை கொடுமை பண்றவன்லாம் இருக்கான். பிரைஸ் தி லார்ட். உங்க அப்பா வீட்டில் போய் வாங்கிட்டு வா. அன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்றா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 9 வருஷம் ஆயிட்டு, 3 பிள்ளை இதுக்குள்ள பிறந்துட்டு, இப்ப சொல்றான், இன்னும் எனக்கு போட்டது 50 பவுன் போட்டிருக்கு, எனக்கு 60 பவுன் போட்டிருக்கணும், இன்னும் 10 பவுன் வாங்கிட்டு. இல்ல நீ அங்கேயே இருந்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இவன் எப்படி ஆசீர்வாதமா இருப்பான்? அல்லேலூயா. பாருங்க, கடவுள் நீதி உள்ளவர். என்னன்னு சொல்றாரு தெரியுமா? நாபோத்தினுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கியது போல ஆண்டவர் சொன்னாரு, ஆகாபே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்குச்சா? நீங்க பைபிளை பிறகு தயவு செய்து வீட்டுல படிச்சு பார்க்கணும். நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கியது. இசபேல் அப்படிங்கிற அந்த பெண்மணி இருக்கா பத்தியா, ராணி, அவளை மேலிருந்து கீழே தள்ளினாங்க, உடல் சிதறி செத்தால் அவள் இரத்தத்தை நாய்கள் நக்கியது. ஆமென். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, அநீதிக்கு பழி வாங்கும் தேவன். நீதிக்கு இல்ல, அநீதிக்கு அவர் என்ன செய்வாரு? நீ யாருக்கு அநீதி செய்யறியோ அதுக்கு என்ன செய்வார்? பழிக்கு பழி அவர் வாங்குவார். நீ ஆள் இல்லாம போனாலும் சரி, அவர் அந்த நீதியை காமிப்பார். சரிங்க, நாபோத்துக்கு ஆகாபு செய்ததுக்கு ஆண்டவர் பழி வாங்கினாருங்க. நம்ம மண்ணு, 2வது பெண். பிரைஸ் தி லார்ட். பெண் யாருங்க? தாவீது. அவன் ஒரு நீதிமான், ஆடு மேய்ச்சவன். ஆனா அந்த நீதிமான் நீதியான வாழ்க்கையில வந்தவன் தான். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணா? சபலம், சலனம். எல்லா மனுஷன்லயும் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, லேசா மிஸ் ஆயிட்டம் பிரதர், அன்பா பேசுனாங்க, மிஸ் ஆயிட்டேன். இன்னைக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு நாள் உங்க வாழ்க்கை கேள்விக்குறியா மாறும். அல்லேலூயா. இந்த தாவீது ராஜா உரியா என்கிற உண்மையான படை வீரனுடைய மனைவியை பார்த்தான். அவ அழகுல மயங்கினான்.
ஆள் அனுப்பி அவளை கூட்டு வந்து அவளோட பாவம் செஞ்சான். பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணா, உரியாவை வர வச்சு ஏமாத்திரலான்னு நினைச்சான். ஆனா உரியா அதுக்கு ஒத்துழைக்கல. அவன் நீதிமான், நல்லவன். உடனே தாவீது ஒரு பிளான் பண்ணா, இவன் இருக்கிறத விட சாவுறது நல்லதுன்னு சொல்லி படையில வச்சே போர்க்களத்துல வச்சு அவனை கொன்னுட்டான். தாவீதுக்கு அந்த ரத்தப்பலிக்கு 100% தாவீதான் காரணம். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சதுங்க. ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க, யாரு உரியா இறந்துட்டான். உடனே உரியாவோட மனைவி பாவம் போல இருக்கா, சொல்லி அனுப்புறா, ஐயா ராஜாவே, நீ நானும் பண்ண பாவம் இப்ப என்ன செய்யுது, வயிற்றுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு. உடனே திட்டம் போட்டான், என்னது, விதவை மறுமணம் செஞ்சாம்ல யாரு, தாவீது. உடனே மக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர தாவீது ஐயா வாழ்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ மறைவாக செஞ்சத நான் வெளிச்சத்துல செய்வேன். கைத்தட்டுங்கப்பா. இத்தியன் உரியாவின் மனைவியை நீ கவர்ந்து கொண்டாய், என்னை புறக்கணித்து இதோ இத்தியன் ஒரு உரியாவுடைய மனைவியை நீ உனக்கு சொந்தமாக்கி கொண்டதனால உன் வீட்டில இருந்தே உனக்கு வாழ் உருவாகும். ஆண்டவர் நீதி உள்ளவர். அதனால சங்கீதம் 51 எழுதினாரு, ஆண்டவரே உம்முடைய நீதி தீர்ப்பில் நீர் மாசற்றவர். கை தட்டுங்கப்பா. அவர் சும்மா யாரையும் போட்டு என்ன செய்ய மாட்டாரு. அவர் என்ன உன் வாழ்க்கையில் விளையாடுறது அவர் வேலையா? நீ என்ன செஞ்சியோ அதனுடைய பிரதி உபகாரம் உனக்கு தெரியணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா உனக்கு தெரியணும்பா நான் நீதி உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாவீதே, நீ செஞ்ச பாவத்தோட அநீதியோட விளைவு என்ன? தாவீதுக்கு அப்பதான் தெரியுது. ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், தாவீதே உன்னுடைய மகன் அம்னோன் உன் மகளாகிய தாமாரை கெடுத்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். ஓ தாவீதே, உன் மகனாகிய அப்சலோம் அம்னோனை கொன்று விட்டான். வரிசையா நடக்கு பாரு வீட்டுக்குள்ள. ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? செய்த பாவத்தோட விளைவு நடக்குது. அல்லேலூயா. இங்க இருக்கிற சகோதரியே, இந்த தூரத்துல கேட்கிற சகோதரனே, நீ மட்டும் நினைச்சுக்கிட்டாத நம்ம செஞ்சதெல்லாம் மறைச்சிடலாம். நோ, மறைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எத்தனை வயசானாலும் சரி, சிலர் நினைக்கிறாங்க நம்ம மேரேஜ் ஆகிட்டு லைசன்ஸ் இருக்கு. தப்பா எடுக்கிறாங்க. ஒரு பொண்ணு சொல்றான், ஏமா நீ வழி தவறி போறது ஆண்டவர் காமிக்கிறாரு. பிரதர் என்ற லைசன்ஸ் இருக்கு பிரதர். என்ன இருக்கு? என்ன இருக்கு? லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ். சில பேர் தன் மனைவியை விட்டுட்டு அடுத்த பெண்ணோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நாள் இருக்குப்பா, நீ செய்தனுடைய விளைவு உன் வாழ்க்கையில வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுமா? கண்டிப்பா வெளிப்படும். அவர் நீதி உள்ளவர். மூன்றாவது, பெண் மண், பெண் பொன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பொன். இன்னைக்கு பணத்துக்காக நிறைய பேர் அலைஞ்சு திரியறான். நீங்க பைபிள்ல தயவு செய்து பிறகு நீங்க எடுத்து வாசிக்கோங்க. அல்லேலூயா. நீங்க 2 அரசராகமம் 5ஆம் அதிகாரம், அதுல நாமான் யாரு? தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு படை தளபதி, சிறிய படை தளபதி. அவர் எலிசாவை சந்திக்க வர்றாரு. அல்லேலூயா. எலிசாவை சந்திக்க வரும் பொழுது அவனுடைய தொழுநோய் 7 முறை முங்கி யோர்தான்ல எந்திச்சான். தொழுநோய் நீங்கியது. அல்லேலூயா. ஆனால் அந்த மனிதனிடமிருந்து எலிசா எதையும் பெற்றுக்கொள்ளல. ஆனால் கேகசிங்கிற ஒருத்தன் பின்னாலே ஓடி போனான். இவன் ஏதாவது வாங்கணும், பொண்ணு வெள்ளி எல்லாம் வாங்கினான், வீட்டுல கொண்டு வந்து புதைச்சான். இப்போ அந்த கேகசி எலிசாவின் முன்பாக நின்ற பொழுது சொன்னாரு, எலிசா சொன்னாரு, நீ இந்த நேரத்துல என்ன செஞ்சியோ அதை ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. நாமானின் தொழுநோய் உன் மீது வருவதாக. ஆமென். அல்லேலூயா. மண், பெண், பொன். நீங்க சொல்ற மாதிரி பெண், பொன், மண் எதுனாலும் சரிதான். மூன்றிலும் அநீதியை தேடினவர்கள் அநீதி என்ற நிலத்தில் விதைத்தனுடைய விளைவு சாபமாய் மாறியது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, அநீதி செஞ்சிராதீங்க, அதை 7 மடங்கு அறுக்கணும். அப்போ ஒரே ஒரு வசனத்தோட முடிப்போம். தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எசையா 33ஆம் அதிகாரம் 15வது வசனம். வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. எசையாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிங்க. நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானற்றவை பேசுபவர்,
கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையொட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்தப்பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவனவற்றை கண்கொண்டு காணாதவர், அவர்களே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவலரனாகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. கைகளை தட்டுங்க பாப்போம். யாருங்க நல்லா இருப்பா? யார் நல்லா இருப்பா? அநீதியை வெறுக்கிறவன், அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறத பத்தி வெட்கப்பட்டு ஓரமா ஒதுங்கி போறவன், பாவிகளுடைய வழியில நிக்காத நீதிமானாய் வாழ்கிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நீதியின் பாதையில் எங்களை நடத்தும். நீதியை என் இருதயத்தில் வையும், நீதியை என் இருதயத்தில் வையும். நான் என் குடும்பத்துல, என் உறவுகள்ல நீதியோடு வாழணும். ஆண்டவரே, என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்றும் குறையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், மகிமை விளங்கும்படி. கண்களை மூடி ஜெபிங்க. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் தெய்வமே? என் இருக்கையிலே என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்றும் குறையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கு நீதியின் அரசரே. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, என்று குறையே இல்லை. கண்களை மூடி ஆண்டவரே, நீதியின் அரசரே, வாய்களை திறந்து ஜெபிங்க. நீதியின் அரசரே, நீதி வழங்குகிறவரே, அப்பா வலது கரத்தை உயர்த்தி இயேசு ஆண்டவரை போலவே நாமும் நீதி உள்ளவர்களாய் கண்களை மூடி அப்படியே ஜெபிங்க மக்களே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை போலவே நீதி உள்ள பிள்ளைகளாய், நீதிக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே தேவையற்ற செயல்களை செய்யாதபடி, ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே அப்பா நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே உம்முடைய மனதிலே ஆண்டவரே சந்தோஷம், ஆண்டவரே மகிழ்ச்சி, ஆண்டவரே அப்பா உருவாகுகிறபடியே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் சிறிது கூட ஆண்டவரே நீதியில் தவறிவிடக் கூடாதப்பா. ஆண்டவரே சுவாமி தெய்வமே அப்பா, எங்களோடு வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே நாங்கள் நீதி உள்ளவர்களாய் உம்மை போலவே ஆண்டவரே நாங்கள் நீதி உள்ளவர்களாய் வாழ ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் மாறணுமே ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் மாறணுமே ஐயா. தேவையற்ற செயல்களில் நாங்கள் போய்விடாதபடி, உம்முடைய மனதிற்கு வருத்தத்தை நாங்கள் வருவிக்காதபடி ஆண்டவரே, உம்முடைய மனதிலே வேதனையை ஆண்டவரே உருவாக்காதபடி ஆண்டவரே, எப்போதும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களாய் ஆண்டவரே, நீதி உள்ள ஜனங்களாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க மக்களே, ஜெபிங்க மக்களே. இயேசுவை போல நம்ம மாற வேண்டும், இயேசுவை போலவே நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தெய்வமே, என் தெய்வமே ஆண்டவரே, அப்பா அப்பா, உம்முடைய சொந்த பிள்ளைகள் உம்மை போலவே, உம்மை போலவே நீதி உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே மாறணும் சுவாமி. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களில் இருந்து சிறுவர் வரைக்கும் எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி, நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே நீதி உள்ள ஒரு வாழ்வு ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய ஆற்றலையும் கிருபையையும் பரிசுத்த ஆவியினுடைய ஆண்டவரே அருட்கொடைகளையும் நிரம்ப தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது சாயலாய் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து திறந்து பாடுங்க மக்களே. திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது சாயலாய் திருப்தியாவே. ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் உண்டு. ஒரு நேர்மையற்ற நடுவரிடத்திலே போய் ஒரு தாய் தனக்குரிய வழக்கை விசாரித்து நீதி வழங்கும் ஐயா என்று நெடுங்காலமாய் கேட்டுக்கொண்டே இருந்த பொழுது பாருங்க, இறுதியிலே நற்சரிப்பின் காரணமாய் அந்த மனிதன், இந்த அரக்க சுபாவம் உள்ளவர், கடவுளை மதிக்காதவர், மக்களையும் மதிக்காதவர், அவருக்கு கடைசியில் அந்த பாருங்க நச்சரிப்பின் நிமித்தமாய் அவர் சொல்லுகிறார், நான் இந்த பெண்மணியின் வழக்கை விசாரித்து அந்த பெண்மணிக்கு நான் நீதி வழங்கவில்லை என்றால் இவள் என் உயிரையே வாங்கி விடுவாள் என்று சொல்லுகிறார். கடவுளுக்கு அஞ்சாதவர், மக்களை மதிக்காத அந்த மனிதர் இறுதியிலே நமது ஆண்டவர் சொல்லுவார், என் மக்களே, என் பிள்ளைகளே, அந்த நேர்மையற்ற நடுவரே அந்த தன்னிடத்தில் வந்து வேண்டிக் கொண்ட நச்சரித்த அந்த பெண்மணிக்கு நீதி வழங்குகிற பொழுது, என் மக்களே, என்னை நோக்கி அல்லும் பகலும் ஜெபிக்கிற மக்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சில நீதி வழங்காத நிலைகள் இருக்கலாம். ஒரு சிலருடைய கண்களில் இருந்து தயவு கிடைக்க வேண்டியது இருக்கலாம். ஜெபிங்க, இப்போ ஜெபிங்க. ஒருவேளை உங்களுக்கு வரவேண்டிய நீதிகள் அது வழங்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் அது நடக்கும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்கள், உங்களுக்கு வரவேண்டிய நீதி விசாரணைகள் எல்லாம், உங்களுக்கு வரவேண்டியது எல்லாம் சரியாய் வந்து சேர வேண்டும். ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. அப்பா, தடைகள் இருக்கிறதப்பா, என் வாழ்க்கையில எனக்கு வரவேண்டிய நீதி வராதபடி நெடுங்காலமாய் நான் வேதனைப்படுகிறேன், நெடுங்காலமாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா, என் வழக்கை விசாரிப்பீரா ஆண்டவரே, எனக்கு நீதி வழங்குவீரா தெய்வமே, உம்மால் முடியும் அப்பா, உம்மால் முடியும் அப்பா. ஜெபிங்க. ஒருவேளை சிறிய வழக்குகள், ஒருவேளை பெரிய வழக்குகள், ஒரு சிலரிடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய நீதிகள் வராமல் இருக்கலாம். ஜெபிங்க மக்களே. இப்போ ஒரு வல்லமை ஆண்டவரிடம்
உம்மிடமிருந்து ஒரு வல்லமை இறங்கி உங்களுக்கு வர வேண்டிய எல்லாம் வந்து சேரப்போகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளது வாழ்க்கையிலே ஆண்டவரே நீதி வழங்கப்பட வேண்டிய ஆண்டவரே ஒரு சில ஆண்டவரே ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளின் சார்பாய் நீர் நீதி வழங்குவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி வழங்குங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா வர வேண்டிய ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரட்டும். தடைகள் மாறுவதாக, தடைகள் மாறுவதாக. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் யுத்தம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் போராடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் யாவற்றையும் செய்து முடிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெற்றி வந்து சேருவதாக. நல்ல தீர்ப்பு வழங்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய நீதியின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உம்மை போலவே நீதிகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்வு மாறுவதாக சாமி. உம்மை போலவே மாற்றுவீராக. நீர் விரும்புகிறபடி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சாயலிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. நன்றி ஆண்டவரே. 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். பிரியமானவர்களே, அநீதியான 3 காரியங்களை பார்த்தோம். நாபோத்துக்கு ஆகாபு செய்தவருடைய விளைவை நம்ம பார்த்தோம். தாவீது உரியாவுடைய மனைவிக்கு செய்ததனுடையினால் ஏற்பட்ட விளைவை பார்த்தோம். அதே போல கேகசிங்கிற ஒரு மனுஷன் பண்ண அந்த அநீதியான செல்வத்தின் மீதுள்ள பற்று அவனுக்கு தொழுநோய் வந்ததுங்கிறதையும் பார்த்தோம். ஆனா அதே போல நீதியின் பாதையில பாருங்க, ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடை செஞ்சாரு. ஆனால் பெலிஸ்தியர்கள் அவரை விரட்டி விட்டாங்க. ஆனா ஈசாக்கு அவர்களோடு சண்டை போடல, நீதியான ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஈசாக்குடைய கிணறுகளை மூடி போட்டாங்க. ஈசாக்கு சண்டை போடல, யார்ட்டையும் வழக்கு போடல, எதிர்த்து நிக்கல. பைபிள் சொல்லுது, ஒரு நாள் ஈசாக்குடைய வாழ்க்கை ரெகபோத்தாய் மாறியது. கை தட்டுங்க பாப்போம். அவன் மண்ணுக்காக யார்ட்டையும் சண்டை போடல. 2வது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யோசேப்பை ஒரு பெண் வலுக்கட்டாயப்படுத்தி தன்னோடு கூட இருக்கும்படி வற்புறுத்தின பொழுதும் அந்த மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமான எப்படி பாவம் செய்வேன்னு நீதியா தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த வீட்டில் உண்மையா இருந்தாரு. விளைவென்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை மேலான ஆசீர்வாதத்தினால எகிப்தின் தலைவனாய் ஆண்டவர் மாற்றினார். கை தட்டுங்க பார்ப்போம். அதே போல பாருங்க, இன்னைக்கு பொண்ணுக்கும் தங்கத்துக்கும் காசுக்கும் பணத்துக்கும் மனுஷன் தன்னை இழந்து போறான். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக தானியேல் ஒரு நீதியுள்ள, கையூட்டு வாங்காத, பொண்ணுக்கும் பணத்துக்கும் விலை போகாத ஒரு மனிதனாக இருந்தாரு. அவரை சிங்கக்கவியில தள்ள பொழுது கூட அவர் நீதியா இருந்தாரு. ராஜா அவனை விடுவித்து எல்லா தேசங்களுக்கும் தலைவனாய் மாற்றினார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நீதியை கடைபிடிங்க, நீதியோடு வாழுங்க. உங்களை உங்க குடும்பத்தையும் நீதியின் அரசர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் இதே போன்ற 3 காரியங்களை நீங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். 2 கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, நீதியுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. நீதியுள்ள இருதயத்தை என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு வைங்க. நீதியுள்ள இருதயத்தை என் பெற்றோருக்கு வைங்க. நீதியுள்ள இருதயத்தோடு நாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நல்ல பயபக்தியோடு ஒப்பு கொடுப்போம். வியாதிகளும் பலவீனங்களும் தீமைகளும் நம்மை விட்டு வெளியேறுகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அப்படியே அற்புதத்தினாலும் அப்படியே வல்லமையினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம். நன்றி இயேசுவே. உன் பிள்ளைகள் இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் அப்படியே வல்லமை இறங்கட்டும், அப்படியே அற்புதங்கள் இறங்கட்டும், ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். வயதானவர்களுக்கு நல்ல பலத்தை தாரும்.
ஆறுதலை தாரும், குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். கப்பலிலே வெளிநாடுகள் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். கப்பல் வேலைக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த பகுதியிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடை தாரும். ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில அடிமைத்தனப்பட்டு இருக்கிறோம், அவமானப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலையின் பாதைகள் திறக்கட்டும். ஆண்டவரே, நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எல்லா குடும்பங்களிலும் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி பெருகி வரட்டும். தீமைகளும் அந்தகார இருளும் விலகி ஓடட்டும்.